சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்த செல்லூர் ராஜு. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி திமுகவில் இணைவதாக அதிரடி அறிவிப்பு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு தரப்புக்கு வராமல் தற்போது வரை ஒரு இழுவையில் இருந்து வருவதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுகவிற்குள் இப்போது வெளியில் தெரியாமல் கடும் குழப்பமும் நடந்து கொண்டிருக்கிறதாம். தேர்தலையொட்டி அதிமுகவிற்குள் இருக்கும் பிரிவுகளை களைந்து அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புகின்றனர். இப்போது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நெருக்கடி என்னவாகத்தான் இருக்கும் என்று பலரும் யோசித்து வருகின்றனர். அதாவது சில நேரத்தில் கட்சி தனக்கு ஆதரவாக இல்லை என்றும் நெருக்கடிக்கே கட்சியினர்தான் காரணம் என்றும் அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் என்றும் சொல்லுகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து வெளியேறவும் கூட அவர் முடிவு செய்துவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுகளால் தென் மாவட்ட அதிமுக தொண்டர்கள் கட்சியின் மீது ஈடுபாடு இல்லாமல் பெயருக்கு மட்டுமே இருந்து வருகின்றனர். இது வாக்குச்சாவடி முகவர் குழு அமைக்கும் நேரத்தில் வெளிப்படையாக தெரிகிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமா, எடப்பாடி இந்த காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து வெளியேறி தன் சமூகத்தைச் சேர்ந்தவர்களோடு இணைந்து இயங்குவது என்கிற முடிவுக்கு அவர் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை அறிந்த எடப்பாடி பழனிசாமியோ அவரிடம் இருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்குவது அல்லது அதே இடத்தில் இன்னொருவரையும் பொறுப்பில் நியமிப்பது என்று திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்ற வேண்டாத வேலை, அதாவது செல்லூர் ராஜு நம்மிடம் இருந்த அதிருப்தியை காட்டுவது போல அவருக்கு தேவையை பூர்த்தி செய்துவிட்டு அவரை நம் கட்சியில் இணைத்து கொள்வதுதானே நல்லது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ முட்டாள்தனமான செயலை செய்யப் போகிறார் என்று அவரது நெருங்கிய வட்டார அமைச்சர்களே இப்போது கூறி வருகின்றனர். அதே சமயம் மிகவும் மேல்மட்டத்தில் இருந்த இந்த செய்திகள் இப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் செய்தியாக மாறிவிட்டது. இதன் காரணத்தினால் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட அதிமுக தொண்டர்களிடம் பெரும் பரபரப்பே ஏற்பட்டுவிட்டது. அதே சமயம் இந்த பிரிவினை நடந்துவிடக்கூடாது என்று சிலர் இரு தரப்பிலும் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களின் சமாதான முயற்சி வெற்றி பெற்று எடப்பாடி அணியிலேயே நீடிப்பாரா அல்லது அணி மாறி அதிர்ச்சி கொடுப்பாரா என்பது போக போக தெரியும் என்றும் அக்கட்சியினர் கூறி வருகின்றனர். இப்படி செல்லூர் ராஜுவை சுற்றி நெருக்கடிகள் சந்தித்து கொண்டிருக்க செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போதெல்லாம் இந்த நெருக்கடிகளை வெளிப்படையாகவே செல்லூர் ராஜு உளறி வருகிறார். இவ்வாறு செல்லூர் ராஜு வெளிப்படையாகவே கூறி வருவதன் அடிப்படையில் தற்போதிலிருந்தே செல்லூர் ராஜு ஆதரவாளர்களுடன் அதிமுகவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேற்கொண்டு விரைவில் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்து விடலாம் என்ற ஆலோசனையை கூட அவரது ஆதரவாளர்களுடன் அவர் அடிக்கடி நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது.